ஹாய்! சண்டே மினி விலாக் பார்க்கலாமா? சண்டே ஈவினிங் போல் மஷ்ரூம் பீஸா தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த கிளைமேட்டுக்கு அதிகமாக சூடாக ஏதாவது செஞ்சு சாப்பிடணும்னு தோணிகிட்டே இருக்குது. உங்களுக்கெலாம் எப்படி இருக்குது அப்படின்றத என் கூட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ மஷ்ரூம் பீட்ஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற அளவு இருக்க வார்ம் வாட்டர் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி டைட்டாக லிட்டு போட்டு மூடி ப்ரூஃப் ஆக விட்டுருங்க. ஒரு 1/4 மணி நேரமாச்சும் ப்ரூஃப் ஆகட்டும். இன்னொரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா ஆல்ரெடி ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதாவது ப்ரூஃப் ஆக விட்டுருந்த ஈஸ்ட்டு, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வார்ம் வாட்டர் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு வார்ம் வாட்டர் விட்டு நல்லா டோவை பிசைஞ்சு வச்சுட்டேன். பீட்சா டோ எப்போவுமே நம்ம கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கணும். எனக்கு இதெல்லாம் பற்றி எதுவுமே தெரியாது. என்னுடைய மச்சி தான் இதை பற்றி எனக்கு எல்லாமே சொன்னாங்க. அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு தான் நானுமே செஞ்சுருந்தேன். பீட்சா டோவுமே ப்ரூஃப் ஆகிறதுக்காண்டி கொஞ்சமாக ஆயில் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி டைட்டாக லிட்டு போட்டு மூடி 1 hour கிட்ட ப்ரூஃப் ஆக விட்டுட்டேன். மோஸ்ட்லி பீட்சா டோ ஒரு 3 hours ஆச்சு ப்ரூஃப் ஆக விடணும். அப்போ தான் பீட்சா டோ ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். பேக் ஆகி வரப்போ நல்லா சாஃப்ட் அண்ட் க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய பீட்சா எப்படி வந்துச்சு அப்படின்றத வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். அப்படியே சைட் பை சைட் மஷ்ரூமையும் சாட்டே பண்ணிட்டேன். பீட்சா பேக் ஆகும்போது மஷ்ரூம் பேக் ஆகாது. ஏன்னா பீட்சா கம்மியான டைம் தான் நம்ம பேக் பண்ணுவோம். அதனால் மஷ்ரூம் குக் ஆகுதுனால சாட்டே பண்ணிவிட்டேன். சாட்டே பண்ணுறதுக்கு என்னெல்லாம் சேர்த்துருந்தேன்னு பார்க்கலாமா? கொஞ்சமாக உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ், டொமேட்டோ கெச்சப், அப்புறம் சில்லி சாஸ், கொஞ்சமாக பீட்சா சாஸ் சேர்த்துருந்தேன். கூடவே கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த சாட்டே பண்ண மஷ்ரூமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வெறும் வாயிலே எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் இன்றைக்கி மினி பீட்சா மாதிரி தான் பண்ணியிருந்தேன். பேக்கிங் ட்ரே எடுத்துகிட்டு அதில் நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு டோவை எடுத்து நல்லா எனக்கு தகுந்த மாதிரி நான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நல்லா ஃபோக் வச்சு குத்திட்டு மேலே டொமேட்டோ கெச்சப், கொஞ்சமாக பீட்சா சாஸ், சில்லி சாஸ் விட்டுட்டு அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா மேலே நல்லா நிறைய மொசரல்லா சீஸ் போட்டிருந்தேன். அதுக்கு மேலே மஷ்ரூம், அதுக்கப்புறமா டொமேட்டோ, கொஞ்சமாக ஆனியன், மறுபடியும் மேலே மஷ்ரூம் போட்டு பேக்காக விட்டுட்டேன். 180 டிகிரி செல்சியஸ்க்கு 20 மினிட்ஸ் பேக் பண்ணியிருந்தேன். 20 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி மோர் ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. பீட்சா அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.